மாளவிகா ரொம்ப கியூட்டு. படு கியூட்டு. அவங்க காஸ்டியூமர் யாருன்னு கொஞ்சம் கேட்டு, ம். ரொம்ப பிரமாதமான காஸ்டியூம்ஸ். படம் ஃபுல்லா முழுக்க முழுக்க ரசிக்கிற மாரி அத பண்ணியிருந்தாங்க. ம், ம். காஸ்டிங்ல வந்து நான் இவங்க 2 பேருக்கு அடுத்தபடியா வந்து ஆர்ஜே அவரு விக்னேஷ்காந்த். விக்னேஷ் வந்து ஜென்ரலா எனக்கு வந்து நான் ஒரு ஒரு நடிகரா நான் அவர ரசிச்சதே இல்ல. ஏன்? தெரியல. சில இது நமக்கு செட் ஆகாது. அவர் வந்து பிளாக் ஷீப் சேனல்ல வந்து இளையராஜாவ பத்தி பக்தி பரவசமா பேசுவாரு. ம், அது ம். ஒண்ணு மட்டும் தான் என்னுடைய ஃபேவரைட் அவர் ரஜினி விஷயத்துல. சார் பத்தி பேசுனேன். அது எனக்கு அத ரொம்ப நான் ஃபேவரட். கேட்டதில்ல. ஆனா இந்த படத்துல அல்டிமேட்ங்க. குறிப்பா வந்து கிளைமாக்ஸ்ல கோர்ட்ல வந்து பேசுறதெல்லாம் வந்து அப்ளாஸ் தான். ம், ம், ம். ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் வந்து இப்ப வந்து வேற ஒரு மாரி நல்ல எதிர்காலம் ஸ்டார்ட் ஒரு ஆகுதுன்னு ஒரு தான் சொல்லணும். ஃபயரான பெர்ஃபார்மன்ஸா ஆமா, இருந்துச்சு. நிச்சயமா ஒரு பண்ணியிருக்காரு. ஹீரோக்கு குடுக்கக்கூடிய படத்த பல இடங்கள்ல வந்து காப்பாத்துறாரு அவரு. ஆமா. படத்துல வந்து ஒரு இடத்துல சின்னதா டவுன் போகும். இவர் சீன் வந்த உடனே பழையபடி படம் தூக்கி நிக்குது. அது ஆமா. மாரி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ஜென்சன் திவாகரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவரு சின்ன கேரக்டர்னா கூட ம். பட்டாசு தான். ஆமா, ரொம்ப ஆமா. அட்டகாசமா பண்ணியிருக்காரு. அவர் வந்து 3வது படத்துல, அதாவது குடிச்சு நடிக்கிறதுல 3வது ஆமா, படம். ஆமா. அதுல ஹிட் ஆயிருச்சு ஆமா, அதுவும். ஆமா. அவர்ட்ட போய் சொல்றாங்க, ம். "குடி வந்துட்டாலே உங்கள அழிக்க முடியாதுங்க ஐயா அந்த கேரக்டர்ல. ஏன்னா வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிடுறீங்க" அப்படின்னு அதான். சொல்லிட்டு. ம்.